ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பைத்தான் கோட் ரன் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் ஆகும்? என்னென்ன டூல்ஸ வச்சு யூஸ் பண்ணிலாம் நம்மளால பைத்தான் கோட எக்ஸிக்யூட் பண்ண முடியும்? அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்ககிட்ட ஒரு பேசிக் நோட்பேட் இருந்தாலே போதும். ஸோ லைக் அத வச்சுமே கூட நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, பைத்தான் கனெக்ட் பண்ணி நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நீங்க வந்து கமாண்ட் லைன் அதாவது சிஎம்டின்னு சொல்லுவாங்க. அது இருந்தாலுமே கூட ஓகே. உங்களால பைத்தான் கோட்ஸ் வந்து ரன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து எடிட் பிளஸ். அந்த எடிட்டர் யூஸ் பண்ணியும் உங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, பைத்தான் கோட்ஸ வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். லைக் ரன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐடிஇ. அதாவது பைத்தான்ல இருக்கக்கூடிய ஒரு ஐடிஇ. என்ன ஐடின்னு கேட்டீங்கன்னா, ஐடினா ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்டகிரேட்டட் டெவலப்மென்ட் என்வைரன்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு டூல் லைக் ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அந்த சாஃப்ட்வேர் மூலியமா நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, பைத்தான் கோட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பைசார்ம் இருக்கு. அப்புறம் எக்லிப்ஸ் இருக்கு. அப்புறம் ஸ்பைடர் இருக்கு. விஷுவல் ஸ்டுடியோ இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய ஐடிஇ யூஸ் பண்ணி உங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, பைத்தான் கோட்ஸ ரன் பண்ண முடியும். நீங்க நார்மலா இந்த நோட்பேடோ, சிஎம்டியோ இல்ல எடிட் பிளஸ்லயோ வச்சு நீங்க பைத்தான் கோட் ரன் பண்றத விட, ஐடிஇ யூஸ் பண்ணி நீங்க பைத்தான் கோட் ரன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெறையவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி அப்படி என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்? என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் நமக்கு ஐடிஇ யூஸ் பண்றதுனால கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோ கம்ப்ளீஷன். ஆட்டோ கம்ப்ளீஷன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கோட் வந்து பாதி தான் எழுதியிருப்போம். மீதிய அதுவே நமக்கு சஜெஸ்ட் பண்ணும். நீங்க கூட WhatsAppல டெக்ஸ்ட் பண்ணும்போதோ, இல்லன்னா எதுலயாவது டெக்ஸ்ட் பண்ணும்போது நீங்க பார்த்திருப்பீங்க. பாதி டெக்ஸ்ட் நம்ம எழுதியிருப்போம். மீதி டெக்ஸ்ட் வந்து அதுவே நம்மளுக்கு சஜெஸ்ட் பண்ணும். அந்த மாதிரி நீங்க வந்து பாதி ஃபங்ஷன் எழுதிட்டு மீதி ஃபங்ஷன் நீங்க எழுதலனாலும் பரவால்ல. அதுவே உங்களுக்கு சஜஷன் லிஸ்ட்ல வரும். அந்த மாதிரியான இதெல்லாம் எதுல வரும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐடிஇல தான் வரும். ஸோ ஐடிஇ நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதுல வரும். அதுக்கப்புறம் ஆட்டோ எரர் டிடெக்ஷன். நீங்க எழுதக்கூடிய கோட்ல சப்போஸ் ஏதாவது ஒரு சின்னதா அந்த வார்த்தைய வந்து தப்பா எழுதிட்டீங்க. இப்ப நான் ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்றேன் பாருங்க. செலக்ட்ன்றது எழுத வேண்டிய இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா, எல் போடுறதுக்கு பதிலா இந்த மாரி செமிகோலன் போட்டு போயிட்டோம். இப்போ நமக்கு சொல்லுது பாருங்க. இங்க ஏதோ நமக்கு இந்த இது நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வேர்ட் பேடே என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து மிஸ்டேக் இருக்கு பாருங்கன்ற மாரி சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து ஆட்டோ எரர் டிடெக்ஷன். ஸோ எரர வந்து டிடெக்ட் பண்ணி காட்டும். இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சின்டாக்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். நம்ம ஏதாவது ஒரு சின்டாக்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் இந்த ஐடி என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, ஹைலைட் பண்ணி காட்டிடும். அதுக்கப்புறம் ஆட்டோ இன்டென்ஷன். லைக் உங்களுக்கு இன்டென்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ இன்டென்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ரோகிராம் எழுதும்போது அத இன்டென்ட் பண்ணி எழுதணும்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப நான் சின்னதா ஒரு செலக்ட் கொரி எழுதுறேன் பாருங்க. நான் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் இப்படியும் எழுதலாம். சில பேர் எப்படி எழுதுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிளாஸையும் தனித்தனியா பிரிச்சு எழுதுவாங்க. செலக்ட் இங்க வந்துரும். நெக்ஸ்ட் ஃப்ரம் கிளாஸ் கீழ வந்துரும். அடுத்தது வேர் கிளாஸ் வரும். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து குரூப் பை வரும். அடுத்து ஆர்டர் பை வரும். அந்த மாரி ஒரு கிளாஸும் கீழ தனித்தனியா போய்க்கிட்டே இருக்கும் பார்த்திருக்கீங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்டென்ட். ஒழுங்கா ப்ராப்பரா கோட வந்து இன்டென்ட் பண்ணி எழுதணும்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி நான் எழுதாம ஒரே லைன்ல எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, செலக்ட் இருக்கு, ஃப்ரம் இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு என்ன கிளாஸ் வரும்னு கேட்டீங்கன்னா, வேர் கிளாஸ் வரும். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் நெறைய டைம்ஸ் எழுதிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஃபார் கண்டிஷன்க்காக. நான் இது எல்லாமே ஒரு இதுவா எழுதுறேன். சும்மா சாம்பிளுக்காக நான் ஜஸ்ட் எழுதி காட்டுறேன். கிளாஸ் வரும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டா நம்ம என்ன எழுதலாம்னு கேட்டீங்கன்னா, குரூப் பை எழுதலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம குரூப் பைக்கு அப்புறம் என்ன எழுதுவோம்னு கேட்டீங்கன்னா, ஹேவிங் கிளாஸும் எழுதிக்கலாம். இதெல்லாம் வந்து சீக்வல் பார்ட்ல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பை. ஸோ இது எல்லாமே வந்து தனித்தனி கிளாஸஸ் தனித்தனியா ஒர்க் ஆகக்கூடியது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, இப்படியே நான் எழுதிக்கிட்டே போனா, இந்த கொரி ஒரே லைன்ல பெருசா போய்க்கிட்டே இருக்கும். அது ஒரு ரீடபிளான்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு ரீடபிளே கிடையாது. அத வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, படிக்கவே முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, மேனுவலா உட்காந்து இந்த மாரி என்டர் பண்ணி எழுதுவோம். ஸோ இது தனியா வரணும், இங்க தனியா வரணும், இப்படி தனியா வரணும்னு எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பேர் தான் இன்டென்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கோடையும் நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, இன்டென்ட் பண்ணி எழுதுனா பார்க்கவே ஈஸியா இருக்கும். அது அண்டர்ஸ்டாண்டபிளாவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த பைத்தான் பொறுத்தவரையும் அதுவே இன்டென்ட் பண்ணிக்கும். நீங்க எழுதக்கூடிய கோட வந்து அதுவே இன்டென்ட் பண்ணிக்கும். நீங்க ஐடிஇ யூஸ் பண்ணீங்கன்னா. இந்த மாரி ஏதாவது ஒரு ஐடினா ஆக்சுவலா வந்து இந்த மாரியான டூல். இன்டிகிரேட்டட் டெவலப்மென்ட் என்வைரன்மென்ட் அதாவது இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, அதுவே உங்களுக்கு ஆட்டோ இன்டென்ஷனும் பண்ணும். ஸோ அந்த மாரி நெறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. நம்ம ஐடிஇ யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க ஐடிஇ இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா நம்ம வந்து மேனுவலா இந்த மாரி நோட்பேட் இதுலயும் எழுதலாம். ஸோ நம்ம ஃபியூச்சர்ல ஒரு கோடும் ஒரு டூல்லயும் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு இன்னும் பைத்தான் வீடியோஸ் நெறைய பார்க்கணும், கோடிங் வீடியோஸ் நெறைய பார்க்கணும் ஆசை இருந்துச்சுன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒன் பை ஒன்னா பைத்தான் பத்தி டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம். ஸோ ரொம்ப பிகினர் லெவல்ல இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அட்வான்ஸ்ல இருந்தும் வரல, லைக் இன்டர்மீடியேட் லெவல்ல இருந்தும் வரல. யாருக்கு பைத்தான் பத்தி சுத்தமா ஐடியாவே இல்லையோ, யாருக்கு பைத்தான் கத்துக்கணும்னு ஆசை இருக்கோ, அவங்க வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்ல இருந்து இந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா புரியும்.
ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. பைத்தான் வேற யாராவது படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, என்னோட சேனல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.